இலங்கை போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த இலங்கையர்கள் இந்தோனேசியாவில் கைது. ரணிலுக்கு ஆதரவான போராட்டத்தில் போலீஸ் அதிகாரியை காயப்படுத்திய சந்தேக நபர் கைது. விவசாயிகளை தாக்கிய தனியார் நிறுவன ஊழியர்கள். முத்துநகர் பகுதியில் பதற்றம். இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் 4 கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க போராட்டத்தை தொடங்கின. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் இரண்டுக்கும் ஒருங்கிணைந்த பேருந்து நேர அட்டவணையை அமல்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணையம் எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் சமகி சேவை சங்கமயவின் தலைவர் நிரோஷன் சம்பத் பிரேமரத்ன தெரிவித்தார். அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் பல சிக்கல்கள் இருப்பதாக இலங்கை தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்னவும் தெரிவித்தார். இருப்பினும் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் பொறியாளர் B.A. சந்திரபால பேசுகையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிசீலித்த பின்னரே ஒருங்கிணைந்த கால அட்டவணை உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதற்கிடையில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் பிரசன்ன குணசேன தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்ட பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளதால் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என்று தெரிவித்தார். வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் நள்ளிரவில் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் வழக்கம் போல் தங்கள் சேவைகளை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் முன்னணி பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 5 பெண்ணொருவரும் இந்தோனேசியா பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குழுவில் ஹெகல் பத்ர பாத்மே, கமாண்டர் சலிந்த பானந்துரை நிலங்க, பேக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு என்ற புனைப்பெயர்களால் அழைக்கப்படும் குற்றகும்பலை சேர்ந்தவர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் பேக்கோ சமனின் மனைவி மற்றும் 3 வயது குழந்தையும் கைது செய்யப்பட்ட குழுவில் உள்ளனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு மற்றும் ஜகார்த்தா போலீசாரின் கூட்டு நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் F.Q. Woodler தெரிவித்துள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவரை போத்தலால் தாக்கி காயம் ஏற்படுத்தி போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர் களுத்துறையில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டு கொம்பனி தெரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் நாகோடே களுத்துறை பகுதியைச் சேர்ந்த 52 வயதான முன்னாள் நகரசபை உறுப்பினர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்தப்பட உள்ளார். கொம்பனி தெரு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முத்துநகர் விவசாய பகுதியில் நேற்று சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக மேலும் ஒரு தனியார் கம்பெனியினர் உள்நுழைந்து வேலை திட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அங்கு விவசாயிகள் மற்றும் குறித்த வேலை திட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றதாக தெரியவிருக்கின்றது. சம்பவ இடத்துக்கு இலங்கை துறைமுக அதிகார சபையினர் உள்ளிட்டவர்களுடன் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ள குழுவினரும் உள்நுழைந்துள்ளனர். இதனை தடுக்க சென்ற விவசாயிகளை தனியார் நிறுவன ஊழியர்கள் தாக்கியுள்ளதாக தெரியவிருக்கின்றது. குறித்த முத்துநகர் பகுதியில் ஏற்கனவே மக்களின் விவசாய காணிகளை அபகரித்து தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து மேலும் அங்குள்ள விவசாய காணியில் திட்டத்தை ஆரம்பிக்க சென்ற நிலையில் இந்த கைகலப்பு இடம்பெற்றது. குறித்த முத்துநகர் பகுதி விவசாயிகள் தங்களின் அபகரிக்கப்பட்ட விவசாய காணியை மீட்டுத்தர கோரியே பல போராட்டங்களை அண்மையில் முன்னெடுத்தனர். எவ்வாறான நிலையில் வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப்படாத காணிகளில் விவசாய செய்கை மேற்கொள்ள முடியுமான நிலைக்கு ஒத்துழைப்பதாக திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னர் கூறியிருந்த போதிலும் தற்போது அது சாத்தியமாகவில்லை.
வேலணை மண்கும்பான் பிள்ளையார் கோவில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வயல் காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீமூட்டியதால் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவானது. இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரம் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடும் காற்று காரணமாக பெரும் சுடர்விட்டு எரிந்த தீயை தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தினர். இதே நேரம் எல்லைப்பட்டி அலுமினியம் தொழிற்சாலை பகுதியில் இருந்து அராலி சாந்தி வரையான வயல்வெளிகளில் உள்ள பொருட்களுக்கு வருடா வருடம் விசமிகள் தீமூட்டி வருவதும் அதை அணைப்பதும் தொடர்கதையாகி இருக்கின்ற நிலையில் குறித்த சட்டவிரோத செயலை செய்யும் விசமிகள் மீது நடவடிக்கை எடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது பிரதேசத்தின் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள குறித்த பகுதிக்கு பருவ காலங்களில் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருகை தரும். அவை தமது இனப்பெருக்கங்களை செய்வது வழமை. இவ்வாறு தீ வைக்கப்படுவதால் பறவைகள் சரணாலயமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதே நேரம் இவ்வாறு தொடர்ச்சியாக பொற்தறிகள் தீ வைக்கப்படுவதால் அந்த பொருட்களை உணவாக கொள்ளும் கால்நடைகளும் உணவின்றி குடிமனைகளுக்கு செல்லும் நிலையும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.